ஹலோ காய்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 8த் புக்ல 8த் இயலுடைய இலக்கணம், யாப்பிலக்கணம். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 6த் புக், 7த் புக்ல உள்ள இலக்கணம் எல்லாமே நம்ம படிச்சாச்சு. 8த் புக்ல உள்ள இலக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 7 இயலுடைய இலக்கணம் முடிஞ்சுச்சு. இது 8வது இயலுடைய இலக்கணம். ஓகேவா? இதுதான் யாப்பிலக்கணம். ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து புக்க ரீட் பண்ணி எவ்வளோ நோட்ஸ் எடுக்க முடியும்? ஸோ என்ன மாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஸோ இதெல்லாமே நம்ம வந்து நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அததான் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன இருக்கும்? யாப்பிலக்கணம் அப்படின்னா பயப்படுற மாதிரி ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கிளாஸ்ல படிச்சிருப்போம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. ஸோ இந்த மாரி படிச்சிருப்போம்ல. அதுதான் இது. ஓகேவா? இப்ப நான் இந்த டாபிக் என்ன குடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா அதெல்லாம் என்ன? அப்படின்ற டெஃபினிஷன் மட்டும் தான் இருக்க போகுது. ஓகேவா? இத பத்தி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம 9த் புக்ல இருக்கு. நம்ம அந்த டைம் வந்து நம்ம 9த் புக் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுல படிக்கலாம். ஓகேவா? இதுனா என்னன்ற டெஃபினிஷன் மட்டும் தான் இந்த புக்ல இருக்கு. ரைட்டா? ஸோ யாப்பிலக்கணம் மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் எது? மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பிலக்கணம். ஓகேவா? யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் எத்தனை? யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் வந்து 6. ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை. ஸோ இந்த 6 தான் என்னது அப்படின்னா செய்யுளுக்குரிய உறுப்புக்கள். ஓகேவா? எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை. ஓகேவா? இப்ப எழுத்து அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். யாப்பிலக்கணத்தின்படி எழுத்தை எத்தனையா பிரிக்கலாம் அப்படின்னா 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன அப்படின்னா குரில், நெடில், ஒற்று அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன மாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் எத்தனைன்னு கேட்கலாம் 6. ஓகேவா? ஸோ எழுத்து உறுப்புகள் வந்து கீழ வந்து ஆப்ஷன்ல குடுத்து, இதுல தவறானது எது? இதுல சரியானது எது? இல்ல அப்படின்னா சரியா தவறால அந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம். ஓகேவா? அதுதான் இதுல மேக்ஸிமம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா மத்தபடி இதுல டெஃபினிஷன் மட்டும் தான். பட் ஆனா இத வந்து ஸ்கிப் பண்ணிரலாமா அப்படின்றத பார்க்காதீங்க. 9த் புக் போகும்போது நமக்கு இதோட பேஸ் தெரிஞ்சா தான் நம்ம அது வந்து ஈஸியா இருக்கும். அதனால இந்த டாபிக் வந்து படிங்க. படிச்சீங்க அப்படின்னா நம்ம 9த் போகும்போது அது ஈஸியா இருக்கும். நம்ம அப்போ வந்து நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லும்போது ஈஸியா இருக்கும் அது. ஓகேவா? அதனால இத நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யாப்பிலக்கணத்தின்படி எழுத்து எத்தனையா சொல்றாங்க? 3 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன அப்படின்னா குரில், நெடில், ஒற்று அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த குரில வந்து எப்படி பிரிக்கலாம்னா உயிர்க்குறில், உயிர்மெய் குரில், உயிர் நெடில், உயிர்மெய் நெடில், ஒற்றை வந்து மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து. ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஓகேவா? யாப்பிலக்கணத்தின்படி எழுத்து எத்தனை வகைன்னு சொல்றாங்க? 3ஆ பிரிக்கலாம்னு சொல்றாங்க. என்னென்ன? குரில், நெடில், ஒற்று அப்படின்னு சொல்லி. அந்த குரில எப்படி பிரிக்கலாம்னு சொல்றாங்க? உயிர்க்குறில், உயிர்மெய் குரில் அப்படின்னும், நெடில வந்து உயிர் நெடில், உயிர்மெய் நெடில் அப்படின்னும் சொல்றாங்க. ஒற்று வந்து மெய்யெழுத்தும், ஆயுத எழுத்தும். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து எழுத்து. அது முடிஞ்சது. நெக்ஸ்ட் அசை. அசைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்துக்கள் எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து வந்தா அதுதான் அசை. எழுத்து ஒண்ணா இருக்கலாம், இல்ல சிலது சேர்ந்து வரலாம். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா அசைன்னு சொல்றாங்க. அது 2 வகை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா நேரசை, நிறையசை. நேரசைனா என்ன? நிறையசைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குரில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும், ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும், அதாவது இப்படிதான் நம்ம பிரிக்கணும்ப்பா. நேர் 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 தேமாலாம் நம்ம பிரிப்போம்ல. ஸோ அது எப்படி பிரிக்கணும்னா, அதோட பேஸ் இதுதான். ஒரு குறில் எழுத்து என்ன பண்ணியிருக்கலாம்? தனியா இருக்கலாம். இல்ல அப்படின்னா, ஒரு குறில் எழுத்தோட ஒரு ஒற்றெழுத்தும் சேர்ந்திருக்கலாம். ஓகேவா? இன்னொன்னு ஒரே ஒரு நெடில் எழுத்து இருக்கலாம். இல்ல அப்படின்னா, ஒரு நெடில் எழுத்தோட ஒரு ஒற்றெழுத்து சேர்ந்திருக்கலாம். இப்படி இருந்தா அது நேரசை. ஓகேவா? ஸோ நம்ம பிரிக்கும்போது என்ன செய்யணும்னா, இந்த ஒரு நெடிலெழுத்தோட ஒரு ஒற்று இருக்குன்னா, அந்த ஒற்றோட சேர்த்து தான் இப்படி பிரிப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கடுத்து 2 குறில் எழுத்துக்கள். 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குரில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும், அது கூட ஒற்றெழுத்து வரும்போது அத நிறையசைன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு குறில் எழுத்து, ஒரு குறில் எழுத்து, ஒரு நெடில் எழுத்து. அதோட ஒற்று. அப்படி வந்தா அது நேரசை. இல்ல அப்படின்னா 2 குறில் எழுத்துக்களும் ஒரு ஒற்றும். இல்ல ஒரு குரில், நெடில் பிளஸ் ஒற்று. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நிறையசை. கடை. ஸோ 2 என்ன வந்திருக்கு? நெடில் எழுத்து வந்திருக்கு. கடல். ஸோ 2 நெடில் எழுத்தோட ஒரு ஒற்றெழுத்து வந்திருக்கு. இப்போ நீ 2 2ஆ நம்ம பிரிக்கும்போது, இப்போ நம்ம இந்த மாதிரி பிரிக்கக்கூடாது. இது பக்கத்துல ஒரு ஒற்று இருக்குன்னா, அதை சேர்த்து தான் பிரிக்கணும். ஓகேவா? இப்போ 2 நெடில் எழுத்து இருக்கு.
இதில் 2 நெடில் ஒரு குறில் எழுத்தும் ஒரு நெடில் எழுத்தும் இருக்குது. இதில் ஒரு குறில் எழுத்து ப்ளஸ் ஒரு நெடில் எழுத்து ப்ளஸ் ஒரு ஒற்றை இருக்குது. ஸோ இந்த 3ஐயும் சேர்த்து தான் இப்படி பிரிக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் பிரிக்கணும். அது ஒரு ஒற்றை எழுத்து பக்கத்தில் வருது, 2 நம்ம பிரிக்கிறோம். பிரிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்றை எழுத்து இருக்குது. ஒற்றை எழுத்துனா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு மெய் எழுத்து. ஓகேவா? ஸோ அது இருக்குன்னா அதையும் சேர்த்து தான் நம்ம பிரிக்கணும். அதையும் சேர்த்து தான் இது கூட சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கு தனியாக வந்து பிரிக்கக்கூடாது. ரைட்டா? அடுத்தது சீர். இப்போ ஒரு அசையோ, அசைனா என்னன்னு படிச்சிட்டோம். நேரசை நிறையசை. நேரசைனா இப்படி இருக்கணும், நிறையசைனா இப்படி இருக்கணும், படிச்சாச்சு. அந்த ஒரு அசை ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ, ஒரு அசையோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ நமக்கு சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதை தான் சீர்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒரு அசையாக இருக்கலாம். ஒரு அசைனா என்ன சொன்னேன், இப்போ நேரசை நிறையசை பார்த்தோம்ல, நான் மட்டும் இல்லை கடை. ஸோ இந்த மாதிரி நேரசையோ நிறையசையோ அதை தான் அசைன்னு சொல்கிறாங்க. அந்த அசை ஒன்றோ இல்லை ஒன்றுக்கு மேலேயோ சேர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் சீர். அதை நம்ம எத்தனை வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆக சொல்லலாம். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது நம்ம வந்து நெக்ஸ்ட் 9th புக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ இதோட பேஸ் மட்டும் இப்போ படித்து வச்சுக்கோங்க. ஒரு சீர் ஒரு அசையோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து வந்துச்சுன்னா அதான் சீர். அது என்னென்ன சொல்லுவோம்? ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். ஓகேவா? சீர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது தழை. தழைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீர். இப்போ நம்ம சீர் சொன்னோம்ல, அது ஒன்னோட ஒன்று பொருந்துனா அதுதான் தழை அப்படின்னு சொல்றாங்க. முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தழை வந்து எத்தனை வகைன்னு கேட்கலாம். 7 வகை இருக்கு. தழை வந்து எத்தனை வகை? 7 வகை. அதாவது முதல் சீரினுடைய இறுதி, வரும் சீர்னா 2 இருக்குன்னா இதான் முதல் சீர், அதோட இறுதியும் வர்ற சீரோடைய முதலும், இது ரெண்டும் பொருந்துறத வச்சு நம்ம என்ன செய்வோம்? தலையை 7 வகையாக பிரிப்போம். ஓகேவா? ஸோ அதெல்லாமே ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது அடி. அடினா என்ன அப்படின்னா 2 அல்லது 2க்கு மேலே இருக்கிற சீர்கள் வந்துச்சுன்னா அதான் அடி. 2 இல்லை 2க்கு மேற்பட்ட சீர்கள் கொண்டு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்? அடின்னு சொல்லுவோம். அடி எத்தனை வகை? 5 வகை இருக்குது. ஓகேவா? தலை 7 வகை, அடி 5 வகை. ஸோ இந்த மாதிரி வகைகள் படிச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் பேப்பரை இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். அடுத்தது தொடை. செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒரு ஒற்றுமையை தான் தொடைன்னு சொல்றாங்க. ஓகேவா? தொடை 8 வகை இருக்கு. நம்ம படிச்சிருக்கோம்ல, மோனை தொடை, எதுகை தொடை, இயைபு தொடை. ஸோ அந்த தொடைகள் தான் சொல்றாங்க. ஓகேவா? செய்யுளுடைய ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலையோ இல்லை அடியிலையோ இறுதியிலையோ நமக்கு ஒரு ஒற்றுமை இருக்கும். ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தொடைன்னு சொல்கிறோம். ஸோ தொடை பேஸ் பண்ணி நமக்கு தெரியும் ஆல்ரெடி. முதல் எழுத்து ஒன்றா வந்தால் அது என்னது? மோனை. 2வது எழுத்து ஒன்றா வந்தால் எதுகை. இறுதி எழுத்து இல்லைன்னா இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு. இறுதி எழுத்து இருக்கணும், இல்லை அப்படின்னா என்ன சொல்லணும்னா ரைமிங் வேர்ட்ஸாக இருக்கணும். நம்ம இங்கிலீஷில் ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த ரைமிங் வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் இயைபுன்னு சொல்கிறாங்க. மானே, தேனே, கீழே சைடில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் மானே, கீழே தேனே. ஸோ பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணும்போது ஒரு ரைமிங் வேர்டாக இருக்கும். ஸோ அதை தான் இயைபுன்னு சொல்லுவோம் நம்ம. ரைட்டா? அடுத்தது ஒரு பாடலுடைய இறுதிச்சீர், அதாவது கடைசியாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ மானே, தேனே இந்த மாதிரி முடியுது. அப்போது இங்கே இடத்துல தேனே அப்படின்னு முடியுது அப்படின்னா அந்த இது அடுத்த பாட்டோடைய ஃபஸ்ட்டில் தேனேன்னு தொடங்கும். அதே மாதிரி இங்கே முடிகிறது அடுத்ததுல முதல்ல தொடங்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத அந்தாதி தொடைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது அந்த மாதிரி உள்ளதை அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாவகை. பாவகை பார்த்தோன்னா 4 வகை இருக்குது. என்னென்ன? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. தெரியும் நமக்கு. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அவ்வளோதான். என்னென்ன ஓசைகள்? இதுவுமே நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும். வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, கலிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஸோ இது நம்ம ஈஸியாக எப்படி படிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். குழப்பமே நமக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சொல்லியிருக்கோம். இப்போ ஆசிரியப்பால பார்த்தீங்கன்னா ஆ வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆசிரியப்பா அகவல் ஓசை. ஓகேவா?
களிப்பா அப்படின்னா ஹாப்பினஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நான் நல்லா ஹாப்பியா இருக்கேன். நான் ஹாப்பியா இருந்தா எப்படி இருக்கும்னா, நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு துள்ளிட்டே இருப்பேன். அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஹாப்பி, களிப்பா, துள்ளலோசை. வஞ்சிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னா நான் தூங்கிட்டே இருந்தா என்ன செய்வாங்க வீட்ல? அம்மா திட்டிட்டே இருப்பாங்க. அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தூங்கலோசை, வஞ்சிப்பானா தூங்கலோசை. நான் தூங்கிட்டே இருந்தோம்னா, அம்மா வந்து திட்டிட்டே இருப்பாங்க. வஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வெண்பா மட்டும் தான். வெண்பா, செப்பலோசை. ஓகேவா? ஸோ இதுல எது எது எதுல வருது அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப அறநூல்கள் வந்து மேக்ஸிமம் வெண்பால தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கேட்கலாம் கொஸ்டின்ல. நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. அறநூல்கள் வந்து பலவும் எதுல தான் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். வெண்பா. சங்க இலக்கியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஆசிரியப்பால தான் வரும். சங்க இலக்கியங்கள் நம்ம படிச்சிருக்கோம்ல, 8 தொகை, 10 பாட்டு. ஸோ இந்த மாரிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் எது தான் இருக்கும் அப்படின்னா, ஆசிரியப்பால தான் அமைஞ்சிருக்கும். ஓகேவா? கலித்தொகை வந்து கலிப்பாவால இருக்கும். கலித்தொகை கலிப்பாவால ஆனது. அவ்வளோதான். ஸோ இந்த டாபிக் வந்து ஓவர். இந்த டாபிக் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் இதை படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இதுதான் வந்து பேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறோட பேஸ் வந்து இதுதான். ஸோ இது நமக்கு வந்து ஓரளவு தெரியும் அப்படின்னா தான் அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால இது நல்லா படிச்சுக்கோங்க. மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் இது யாப்பிலக்கணம். அந்த யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்கு எத்தனை உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க? 6. ஸோ அது என்னென்ன? எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை. ஓகேவா? இப்போ எழுத்து அப்படின்னு பார்த்தோம். எழுத்தை 3 வகையா பிரிக்கலாம். என்னென்ன? குரில், நெடில், ஒற்றை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த குரிலை எப்படி பிரிக்கிறாங்க? உயிர்க்குறில், உயிர்மெய் குரில். நெடில உயிர் நெடில், உயிர்மெய் நெடில். ஒற்று வந்து மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தும். ரைட்டா? அடுத்தது அசை. அசைக்குள்ள வந்தோம் அப்படின்னா, எழுத்து வந்து ஒண்ணோ சிலவோ சேர்ந்து வந்துச்சுன்னா அதான் அசை. அதை நேரசை, நிறையசைன்னு பிரிக்கலாம். நேரசைனா என்ன? நிறையசைனா என்ன அப்படின்னா, ஒரு குரில் இருந்தாலோ, இல்ல அந்த குரிலோட ஒரு ஒற்றி இருந்தாலோ, அதே மாதிரி ஒரு நெடில் இருந்தாலோ, ஒரு நெடிலோட ஒற்றி இருந்தாலோ அது நேரசை. ஓகேவா? இத 2 குரிலோ இல்ல 2 குரிலோட ஒரு ஒற்றோ, இல்ல ஒரு குரிலும் நெடிலும் சேர்ந்து ஒரு ஒற்றோ, ஸோ இந்த மாதிரி இருந்தா அது நிறையசை. ஓகே தானா? அடுத்தது சீர். ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து வந்துச்சுன்னா அது சீர். அது என்ன? ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் 4 வகையா சொல்லுவாங்க. அடுத்தது தழை. தழை வந்து பார்த்தோம் அப்படின்னா, சீர் வந்து ஒண்ணோட ஒண்ணு பொருந்தத தழைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இப்போ முதல் சீரோட இறுதி எழுத்தும், அடுத்த வர்ற சீரோடைய முதல் எழுத்தும் பொருந்தும். அதுல உள்ள டிஃபரன்ஸை வச்சு தழையை 7 வகையா பிரிப்பாங்க. ரைட்டா? அடுத்தது அடி. 2 இல்ல 2க்கு மேல இருக்கிற சீர்கள் வந்து வர்றது தான் அடி. அடி வந்து 5 வகை இருக்கு. ஓகேவா? அடுத்தது தொடை. தொடை பார்த்தோம்னா செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலேயோ அடிக்கு இடையிலேயோ அமைகிற ஒரு ஒற்றுமையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தொடைன்னு சொல்லுவாங்க. அதை 8 வகையா பிரிக்கலாம். இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மோனை, எதுகை, ஏய்பு, அந்தாதி, தொடை 4 இது சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் எழுத்து ஒண்ணா வந்தா மோனை, 2வது எழுத்து சேமா இருந்தா அது எதுகை, இறுதி எழுத்து இல்லைன்னா இறுதி ஓசை, ஓகேவா, ரைமிங் வேர்ட்ஸா வந்துச்சு அப்படின்னா அது ஏய்பு. ஒரு பாடலுடைய கடைசி அந்த வேர்டு அடுத்த லைன்ல முதல்ல வரணும். ஓகேவா? அதான் வந்து இறுதிச்சீர். நமக்கு புரியறதுக்கான வேர்டுன்னு சொல்றேன். ஓகேவா? பாடலுடைய இறுதிச்சீர் அந்த அதுல இருந்து அடுத்த அடியில கீழே ஃபர்ஸ்ட்ல வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன்ல கடைசியா இருக்கிற வேர்டு அடுத்த லைன்ல முதல்ல வரணும். அதுதான் அந்தாதி. அப்படி வந்துச்சுன்னா அதான் அந்தாதி. ஓகேவா? அடுத்தது பாவகை. பாவகையில இது என்ன சொல்றாங்கன்னா 4 வகை. ஆசிரியப்பா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா 4 தான். ஓகேவா? வெண்பா வந்து செப்பலோசை. ஆசிரியப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, அகலோசை. கலிப்பா ஹாப்பியா இருக்கும், நம்ம துள்ளிட்டே இருக்கோம், ஸோ துள்ளலோசை. வஞ்சிப்பா நம்ம தூங்கிட்டே இருக்கோம், திட்டிகிட்டே இருக்காங்க, ஸோ வஞ்சிப்பா. ரைட்டா? அறநூல்கள் எல்லாமே வெண்பா தான். சங்க இலக்கியங்கள் எல்லாமே ஆசிரியப்பால் தான். கலித்தொகை வந்து கலிப்பாவால் ஆனது. ஓகேவா? ஸோ இதோட இந்த சாப்டர் ஓவர். ஸோ இதில் புக்கில் வந்து ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் லைட்டாக பார்த்துருவோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அசை எத்தனை வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசை எத்தனை வகை நம்ம படித்தோம் இல்லையா? நேரசை, நிறையசை. ஸோ 2 வகை. விடும் என்பது என்ன சீர்னு கேட்டிருக்காங்க. அது நேரசையா, நிறையசையா, மூவசை சீரா, நாலசை சீரா, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம்.
நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு ஒற்றெழுத்தோ இல்ல ஒரு ஒற்றெழுத்தும் ஒரு ஒற்றோ சேர்ந்தா அது நேரசைன்னு படிச்சோம். சாரி, ஒரு குறிலெழுத்தோ இல்ல ஒரு குறிலெழுத்தும் பிளஸ் ஒரு ஒற்றெழுத்தோ சேர்ந்தா அது என்ன சொன்னோம்? நேரசைன்னு படிச்சோம். ஓகேவா? இல்ல அப்படின்னா இது வந்து எப்படி வருதுன்னு பாருங்க. 2 குறிலெழுத்தோ இல்ல 2 குறிலெழுத்தோட ஒரு ஒற்றெழுத்தோ சேரும்போது என்ன வரும்? நிறையசை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடி எத்தனை வகை? 5 வகை. முதல் எழுத்து ஒண்ணா வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லியிருக்கோம்? முதல் எழுத்து ஒண்ணா வர்றது மோனை. ஓகேவா? அடுத்தது, ஸோ இந்த பொறுத்துக வந்து எத்தனை கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அப்படின்றது இதுவரை எக்ஸாம் எழுதினவங்களுக்கும் கொஸ்டின் பேப்பர் படித்தவங்களுக்கும் நல்லா தெரியும். இந்த கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஈஸியாக நம்ம 1.5 மார்க்ஸ் எடுத்துடலாம் அதில். ஓகேவா? வெண்பா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். வெண்பான்றது செப்பலோசை. ஆசிரியப்பா அகவலோசை. களிப்பா துள்ளலோசை. வஞ்சிப்பா தூங்கலோசை. ஓகேவா? ஸோ இதோட வந்து இந்த சாப்டர் வந்து முடியுது. ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அணி இலக்கணம் பார்க்கணும். 8th புக்கில் கடைசி இயலுடைய இலக்கணம் எது அப்படின்னா அணி இலக்கணம். ஸோ அதோட இந்த 8th புக்கில் உள்ள இலக்கணம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் நான் படிக்கலை, இலக்கண பாட்டை தொடவே இல்லை அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நம்ம இலக்கணம் வந்து தனித்தனியாக போட்டிருக்கோம். எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். உட்காந்து புக்கை வந்து ஃபுல்லாக எடுத்து படிக்கலை, இம்பார்ட்டனாக என்ன கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெஃபனிஷன் இருக்கும். டெஃபனிஷன் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபனிஷன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டினில் கேட்பாங்க அதுக்காக. ஓகேவா? ஸோ இலக்கணம் வந்து நல்லா படிங்க. இலக்கணம் வந்து எனக்கு பிடிக்காது நான் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இலக்கணம் நம்ம ஈஸியாக வந்து நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறவங்க பிளேலிஸ்ட்டில் போய் இலக்கணத்தை படிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த இலக்கணம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.